முதலாவது வினா, இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது? இப்போ இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கடகரேகை. இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எதுனா கடகரேகை. அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி. விஜயநகர பேரரசுங்கிறது கர்நாடகா, தெலுங்கானா அப்புறம் ஆந்திரா இதில் இருந்தது. அதுக்கு வந்த இத்தாலிய பயணி யாருன்னா நிக்கோலோ கோண்டி. இந்த வினாவில் நல்லா பார்த்தீங்கன்னா மார்கோ போலோவும் இத்தாலிய பயணி தான். அதில் முக்கியமாக அவர் வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர். வெனிஸுங்கிறது இத்தாலியோட தலைநகரம் தான். மார்கோ போலோ எங்கே வருவார்னா பாண்டிய நாட்டில் உள்ள காயல் துறைமுகத்துக்கு வருவார். அதனால் இந்த கொஸ்டினை நீங்கள் குழப்பிக்கூடாது. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. காற்றழுத்தமானி, நீரியல் அழுத்தி, பால்மானி, சர்க்கரை மானி இதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. காற்றழுத்த மானிங்கிறது என்னது? வளிமண்டல அழுத்தம். நீரியல் அழுத்திங்கிறது பாஸ்கல் விதி. பால்மானிங்கிறது பாலின் தூய்மை. அப்புறம் சர்க்கரை மானிங்கிறது சர்க்கரையின் அடர்த்தி. அப்போ இதில் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள். இது சிந்துவெளி நாகரிகம், அப்புறம் அதிலே சம்பந்தமான ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோவுக்கு என்ன மீனிங்னா பெருங்குளம். லோத்தல் அது கப்பல் கட்டும் தளம். அடுத்து மதுரைங்கிறது வணிக நகரம். காஞ்சி கல்வி நகரம். அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. ஓகேவா? அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். இது 7th சயின்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாக்கியம் 1 வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருட்களை பிரிப்பது சலித்தல் எனப்படும். வாக்கியம் 2 வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருட்களை பிரிப்பது தூற்றுதல். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரிதான். வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருட்களை பிரிப்பது சலித்தல், வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருட்களை பிரிப்பது தூற்றுதல். அடுத்து 6வது வினா பாருங்கள். புவியில் காணப்படும் நீரில் டேஸ் நீரானது கடல்களிலும் பெருங்கடல்களிலும் காணப்படுகிறது. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 100% நீர் பார்த்துங்க. அதில் 97% கடலிலும் பெருங்கடலிலும் இருக்குது. 3% எங்கே இருக்குது? நன்னீராக இருக்குது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சி, 97%. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். மஞ்சள் காமாலையால் ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் பாதிக்கப்படும் உறுப்பு எது? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கல்லீரல். ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் பாதிக்கும் உறுப்பு கல்லீரல். அடுத்து 8வது வினா பாருங்கள். இது ஒரு கரண்ட் அஃபேர். ஓகேவா? வாக்கியம் 1 நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் என்பவை பிரபலமான ஓடிடி தளங்களாகும். வாக்கியம் 2 ஓடிடி என்பதன் விரிவாக்கம் ஓவர் தி டாப். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரிதான். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணை. ஓகேவா? 4 பாயிண்ட் இருக்குது. இதில் ஏதோ ஒன்று தவறு சொல்லியிருக்காங்க. இப்போ பதவி அதனுடைய குறைந்தபட்ச வயது. இப்போ குடியரசுத் தலைவருடைய வயது 35 வயசு, அது கரெக்டு. அடுத்து ராஜ்யசபா, ஓகேவா, மேலவை அதற்கான வயசு 30 வயசு கரெக்டு தான். அடுத்து லோக்சபா அதனுடைய வயது 21 இல்லை 25 தான். ஓகேவா? அடுத்து 4வது பாயிண்ட்டே பாருங்கள். சட்ட மேலவை உறுப்பினர் அதற்கான வயது என்னது? 30 வயசு. இப்போ இது 4ல் ஏ, பி, டி ரைட்டு. இப்போ தவறு எதுனா சி தான். லோக்சபாவோட உறுப்பினரோட வயசு 25 இருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் தப்பானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின். இது பொறுத்துக்க தான். இது 8வதுலேருந்து கேட்டிருக்காங்க. பண்டைய கால கல்வி முறையை என்னன்னு சொல்கிறாங்கன்னா குருகுல கல்வி முறை சொல்கிறாங்க. அடுத்து வார்த்தா கல்வி திட்டம், இது காந்தியடிகளோடது. அடுத்து கட்டாய கல்வி சட்ட விதி, இது ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க, 2009ஆம் ஆண்டு வந்தது. அடுத்து 4வதாக உள்ளது பாருங்கள், புதிய கல்விக் கொள்கை திருத்தம். நல்லா பாருங்கள், புதிய கல்விக் கொள்கை திருத்தம் 1992. அப்போ இந்த 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். இதில் அந்த 4வது பாயிண்ட் பாருங்கள். புதிய கல்விக் கொள்கை திருத்தம் கேட்டிருக்காங்களா, அதை 1992 சொல்லிடலாம். அப்போ புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1986. அப்போ நார்மலாக கல்விக் கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா
1968. இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. அடுத்து 11வது வினா. இது வந்து இப்போ லாஸ்ட்டில் நடந்த எஸ்ஏ எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார்னா சட்டப்பிரிவு 32. அப்போனா ஆப்ஷன் சி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முட்டைகள் அழுகும்போது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது. இது வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி. இது வந்து 8வதுல உள்ள ஒரு கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். வடுவூர் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? இது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த வடுவூர் பறவைகள் சரணாலயம் இருக்குது. அதே திருவாரூர் மாவட்டத்தில் உதயமார்த்தாண்டபுரம்ங்கிற ஒரு ஊர்லேயும் பறவைகள் சரணாலயம் இருக்குது. அதை ஞாபகம் வச்சிங்க. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இது ஆப்ஷன் பியில் உள்ள அமர்த்தியா சென் தான் இந்த புத்தகத்தை எழுதுவார். இவர் வந்து பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்றவர். அடுத்து 15வது வினா பாருங்கள். இந்தியாவில் 17 முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார் என்று கேட்டால் ஆப்ஷன் ஏல உள்ள கஜினி மஹமூது. இவர் தான் வந்து 17 முறை இந்தியா மீது படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாற்றி சென்றவர். அடுத்து 16வது வினா பாருங்கள். நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தின் ஆரங்கள் 40 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாக்கியம் 2 பாருங்கள். தேசிய கீதமானது 52 வினாடியில் பாடி முடிக்க வேண்டும். இதில் வந்து வாக்கியம் 1 வந்து தவறு. எல்லாருக்கும் தெரியும் 24 ஆரங்கள் தான் இருக்கும். அதேமாரி தேசிய கீதம் வந்து 52 வினாடிகள் தான் கரெக்டாக பாடி முடிப்பாங்க. அப்போ 16க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. ஓகே, அடுத்து 17வது வினா பாருங்கள். தவறான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரத்த வகை, அந்த இரத்த வகை வந்து யாரிடமிருந்து ரத்தம் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏங்கிறது வந்து ஏ மற்றும் ஓட்டேந்து பெற முடியும். பிங்கிறது பி மற்றும் ஓட்டேந்து பெற முடியும். இது ஏபிங்கிறது ஏபி ஓட்டேந்து பெற முடியும். அப்புறம் வந்து 4 பாருங்கள், ஓ வந்து ஓட்டை மட்டும் தான் பெற முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் தப்பு. ஏபிங்கிறது வந்து எல்லார்ட்டையுமே இந்த ரத்தத்தை வாங்கிக்கலாம். ஏபி ஓ ஏபி எல்லார்ட்டையுமே வந்து அதாவது ரத்தத்தை வந்து பெறுபவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்சர் கீழே வந்து அனைத்தும் சரின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். கௌதம புத்தரால், அதாவது வாக்கியம் 3, கௌதம புத்தரால் பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே, வாக்கியம் 2 பாருங்கள். பௌத்த மதம் திகம்பரர் ஸ்வேதம்பரர் என 2 பிரிவுகளாக இருந்தது சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வாக்கியம் 1 வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். கௌதம புத்தர் தான் புத்த மதத்தை வந்து தோற்றுவித்தார். ஆனால் புத்த மதம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன பிரிவுனா மகாயானம் ஹீனயானம், அதாக தான் பிரிஞ்சே தவிர திகம்பர ஸ்வேதம்பரங்கிறது சமண மதத்தில் வருது. அப்போ வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ 18 மட்டும் சரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 19வது கொஸ்டின். எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது? இது 9வதுல ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். இது ஆன்சர் வந்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொட்டாசியம். ஓகே, அது தசைகள்னு நீங்கள் வந்தாலே என்ன எல்லோரும் போடுவீங்க? சோடியம் போடுவீங்க. ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் தான் ஆன்சர். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். அதிக எண்ணிக்கையிலான டேஸ் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். வாகன தொழிற்சாலை தான் சென்னையில் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? அதை ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். வாக்கியம் 1. பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிக்கும். வாக்கியம் 2 பாருங்கள். பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி தான். ஓகேவா? பணவீக்கங்கிறது வீழ்ச்சி அடையும், பணவாட்டங்கிறது பணத்தோட மதிப்பு வந்து உயர்வதை குறிக்கும். ஓகே, அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு பொறுத்துக்க. பாஸ்பரஸ் வந்து எது தயாரிக்க, அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா தீப்பெட்டிகள் தயாரிக்க பயன்படுது, நமக்கு தெரியும். அடுத்து டங்ஸ்டனுங்கிறது மின் விளக்கிற்கான இலைகள். அடுத்து கிராஃபைட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்.
பென்சிலில் உள்ள அந்த கூர்ப்பாக இருக்கும்ல அதுதான் பென்சில் தயாரிக்க கிராஃபைட் பயன்படுது. அடுத்து போரான், இது ரொம்ப முக்கியம். ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானதான் போரான் இருக்குது. அப்போ 22 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. ஓகே, அடுத்து 23 பாருங்கள். இது என்னென்னா மெயினான 6 கொடுத்துருவாங்க, அதோடைய துணை 6 கேட்டிருக்காங்க. இது 10th ஜாகிரஃபி லெசனில் இருக்குது. இப்போ பாலாறு பொறுத்த வரைக்கும் அதனுடைய துணையாறு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியாறு. அடுத்து காவிரியோட துணையாறு வந்து பவானி, நொய்யல், அமராவதி எல்லாமே வரும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பவானி. அடுத்து தாமிரபரணிங்கிறது பச்சை ஆறு. ஓகேவா? அடுத்து 4வதா தென்பெண்ணையாருடைய துணையாறுங்கிறது சின்னாறு. அப்போ 23 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 24 கொஸ்டின். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேரு. INS விக்ராந்த் அது வந்து ஒரு விமானம் தாங்கி கப்பல்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது பாருங்கள் தேஜஸ், இது ஒரு போர் விமானம். அடுத்து 3வதா GSLVங்கிறது ராக்கெட் ஏவுதல் வாகனம் சொல்லுவாங்க. அடுத்து 4வதாக உள்ள வந்தே பாரத், இது வந்து அதி விரைவு ரயில் சொல்கிறாங்க. அப்போ 24 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? 24க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 25 பாருங்கள். கீழுள்ளவற்றில் எது புதைப்படிவ பொருட்கள்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்சர் கீழே வந்து அனைத்தும் சரின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க என்ன கேட்டிருக்கணும்னா புதைப்படிவ எரிபொருள் தான் கேட்டிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா புதைப்படிவ எரிபொருள் வந்து நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் தான் வரும். ஓகேவா? அப்புறம் வந்து பெட்ரோலியம் மற்றும் அணுக்கரு கனிமங்களும் வரும். இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே சரின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து 26வது வினா. வாக்கியம் 1. நமது சூரிய குடும்பமானது பால்வெளி மின்மீன் திரள் மண்டலத்தில் ஒரு பகுதியாகும். வாக்கியம் 2 பாருங்கள். நமது சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி, ரெண்டுமே ரைட்டு தான். அடுத்து வாக்கியம் 1, அதாவது 27வது கொஸ்டின் பாருங்கள். வாக்கியம் 1. புவி தன் அச்சில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதன் காரணமாக பகலிரவு ஏற்படுகிறது. ஓகே, இது வந்து கான்செப்ட் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், லீப் வருடம்ங்கிறது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது. அது தப்பு. லீப் வருடம் பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லீப் வருடம் வரும். அப்போ 27வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள். தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யார்? இது டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிற லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து முகமது பின் துக்ளக். அவர் தான் என்ன பண்ணுவார், தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றுவார். அடுத்து 29வது கொஸ்டின். இந்த மாதிரி டைப்பில் ஒவ்வொரு இயர்லேயும் வந்து போலீஸ் எக்ஸாம்லேருந்து கேட்குறாங்க. வேரல்ல, இதில் தண்டு எது, வேரில் உணவை சேமிக்கிறது எது, தண்டில் உணவை சேமிக்கிறது எதுன்னு இந்த டைப்பில் கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எது ஆன்சர், 29க்கு எது ஆன்சர்னால் உருளைக்கிழங்கு தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. பாக்கி எல்லாமே கேரட், முள்ளங்கி, பீட்ரூட் எல்லாமே இருந்தது வேறு, உருளைக்கிழங்குறது மட்டும் தண்டு. அடுத்து 30வது கொஷின் பாருங்கள். இது ஒரு கரண்ட் அஃபேரு. இந்தியாவில் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றைங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒன்று தான் 5G. அடுத்து 31வது கொஷின். இதுவும் டெல்லி சுல்தானில் தான் ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்னா ஃபெரோஷா துக்ளக். அதாவது வேலைவாய்ப்புங்கிறது ஃப்ரெஷ்ஷாக உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதில் ஃபெரோஷா துக்ளக்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து 32வது வினா பாருங்கள். வாக்கியம் 1. யானை வந்து தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. யானை வந்து தமிழ்நாட்டோட மாநில விலங்குன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. நீலகிரி வரையாடு தான் தமிழ்நாட்டோடைய மாநில விலங்கு. அடுத்து வாக்கியம் 2. பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பனைமரம் தான் வந்து தமிழ்நாட்டுடைய மாநில மரம். அப்போ 32 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி, 2 மட்டும்தான் சரி. இப்போ 1க்கான ஆன்சர் வந்து நீலகிரி வரையாடு. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். வாக்கியம் 1. ஒளியின் திசைவேகம், அதாவது லைட்டு ஒளியின் திசைவேகத்தை விட சவுண்டை விட குறைவு என்பதால் இடி சத்தம் கேட்பதற்கு முன்பே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறது. இது நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாரி தான் தெரியும். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வாக்கியம் 1ங்கிறது தப்பு தான்.
பாருங்கள், ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசையை விட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. அது லைட்டோட திசைவேகம் வந்து சவுண்டோட திசைவேகத்தோட அதிகம்தான், ஓகேவா? அது தப்பு. ஆனால் இடி சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரியுது, கரெக்டு, ஓகேவா? அப்போ மேலே உள்ள பாயிண்ட் தான் தப்பு, கீழே உள்ளது ரைட்டு. இப்போ வாக்கியம் 2 பாருங்கள். அப்போ வாக்கியம் 1 தப்பு தான். வாக்கியம் 2 பாருங்கள். உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி மின்னல் கடத்தின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வாக்கியம் 2 சரி. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி நடைபெறும். அங்கே முகலாய மன்னராக பதவி வகித்தவர் யார்? 2ஆம் பகதூர் ஷா, ஓகேவா? பாக்கி எல்லாமே வந்து இறந்துருப்பாங்க. அப்போ உயிரோடு இருக்கிறது யாருன்னா 2ஆம் பகதூர் ஷா மட்டும்தான். ஆப்ஷன் சி. அடுத்து 35ஆவது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஒரு துறை இருக்குன்னா அது என்ன நோக்கத்துக்காக செயல்படுதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், பொதுத்துறைங்கிறது சேவை நோக்கம், அது கவர்மெண்ட் செக்டாருங்கிறது சேவை நோக்கம் தான். இப்போ பஸ்ஸு, வங்கி, போக்குவரத்து எல்லாமே அதில் வரும். தனியார் துறைங்கிறது லாப நோக்கம், ஓகேவா? கரெக்டு தான். தனியார் துறையினாலே மோஸ்ட்லி அது லாப நோக்கு தான். முதன்மை துறைங்கிறது கோழி வளர்ப்பு, ஆமாம், விவசாயம் சார்ந்த எல்லாமே வந்து முதன்மை துறை தான் வரும். அடுத்ததாக பாருங்கள், 3ஆம் துறைங்கிறது தொழிற்சாலைகள் கேட்குறாங்க. இதில் வந்து 3ஆம் துறைங்கிறது தொழிற்சாலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தொழிற்சாலைங்கிறது என்னது? 2ஆம் துறை தான், ஓகேவா? அப்போ 4 மட்டும் தப்பு. இப்போ பாருங்கள், இதில் எது வரும்? பொதுத்துறை, 3ஆம் துறை அப்படின்னு ஆப்ஷன் பி, ஓகேவா? 3ஆம் துறை தொழிற்சாலை மட்டும்தான் தப்பு. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்கள். தாஜ்மஹால் டேஷ் நதிக்கரையில் அமைந்துள்ளது. தாஜ்மஹால் வந்து ஆக்ராவில் உள்ள யமுனா, ஓகேவா? யமுனாவில் தான் அந்த நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட்டு. அடுத்து 37. எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆப்ஷன் சி 2014, ஓகேவா? நோட்டாங்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலாக, யாருக்காவது ஓட்டு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நோட்டாங்கிறதுக்கு ஓட்டு போடுறது தான், ஓகேவா? அதான் வந்து 2014 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்கள். கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலைக்காற்றின் பெயர் வந்து நார்வெஸ்டர். கோடை பருவத்தில் வந்து இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலைக்காற்றின் பெயர் வந்து நார்வெஸ்டர். ஓகே, அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்கள். சிம் கார்டு, ஏடிஎம் கார்டு டேஷ் என்ற குறைக்கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கும், ஓகேவா? இது வந்து சிலிக்கான், மண்ணில் உள்ள மண்ணு தான் சிலிக்கானு. அதுலேருந்து தான் சிம் கார்டு, ஏடிஎம் கார்டெலாம் உருவாக்கியிருக்காங்க, ஓகேவா? அதில் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான், சிலிக்கான் தான் ரைட்டு. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் யார்? இங்கிலாந்து நாட்டில் இப்போ, அதாவது கரண்ட் அஃபேர் கொஸ்டின் இது வந்து. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மன்னர் 3ஆம் சார்லஸ் தான், ஓகேவா? அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்கள். பிருத்திவிராஜ் ராசோ என்னும் காவியத்தை இயற்றியவர் யாருன்னா சந்த் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இது வந்து 7வதுல ஒரு லெசனில் இருக்குது இதுக்கான ஆன்சர். அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்கள். ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது. ஆடம்ஸ் ஆப்பிள்ங்கிறது குரல் வலை. அப்போ ஆப்ஷன் சி தான், ஆடம்ஸ் ஆப்பிள்ங்கிறது குரல் வலை. அடுத்து இமயமலை தொடர், அப்புறம் ராக்கி மலைத்தொடர், இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இமயமலை தொடருங்கிறது ஆசியாவில் இருக்குது. ராக்கி மலைத்தொடருங்கிறது வட அமெரிக்காவில் இருக்குது. ஆல்ஸ் மலைத்தொடருங்கிறது தென் அமெரிக்காவில் இருக்குது. அதாவது ஆல்ஸ் மலைத்தொடருங்கிறது எங்கே இருக்குன்னா, ராக்கி மலைத்தொடர், ஆல்ஸ் மலைத்தொடர், ஆன்டிஸ் மலைத்தொடர், இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. இமயமலை தொடருங்கிறது ஆசியாவில் இருக்குது, ஓகேவா? அடுத்து ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஐரோப்பாவில் இருக்குது. அடுத்து ஆன்டிஸ் மலைத்தொடர் வந்து தென் அமெரிக்காவில் இருக்குது. அப்போ 43வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, ஓகேவா? ஆப்ஷன் டி தான் வந்து 43க்கான ஆன்சர். அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்டது. இது வாக்கியம் 3, இது கரெக்டு தான். வாக்கியம் 2 பாருங்கள். குதுப்பினார் ஹைதராபாத்தில் உள்ளது. இது தப்பு. குதுப்பினார் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஹைதராபாத்தில் எது இருக்குன்னா சார்மினார் தான் இருக்குது, ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு.
அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் தேசிய மரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆலமரம். ஓகேவா? இந்தியாவுடைய தேசிய மரம் ஆலமரம். நன்றி, வணக்கம். 71வது என்ன கேட்டுருக்காங்கன்னா, குறில் ஒலிக்கும் கால அளவு என்ன கேட்டுருக்காங்க, அதுக்கு ஒரு மாத்திரை. ஓகேவா? அப்போ டி. நெடில் எழுத்து 2 மாத்திரை, அப்போ சி. ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை, ஏ. கல் என்ற சொல் ஒலிக்கும் கால அளவு 1.5 மாத்திரை, அப்போ பி. இதற்கான சரியான என்னது? ஆப்ஷன் சி. அடுத்தது 72வது வினா. வாக்கியம் 1 பாருங்கள். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் மார்க்ஸ் முல்லர். தப்பு. யாருன்னா குமரில பட்டர். அடுத்தது இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலியாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். அப்போ 2வது சரி. அப்போ 2 மட்டும் சரி. அடுத்தது 73வது வினா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் எதுனா சேரமான் காதலி. அடுத்தது நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகள் ஒன்று எதுனா நல்லொழுக்கம். அடுத்தது கிண்கிணி அப்படின்னா எதுனா காலில் அணிவது. அடுத்தது அரைநாய்னா இடையில் அணிவது. குண்டலம்னா காலில் அணிவது. சூழினா தலை அணிவது. அப்போ இதற்கான சரியான விடை எதுனா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 76வது இது பொறுத்துக்கு தான். திருக்குறள் யார்? திருவள்ளுவர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். ஆத்திச்சூடி யாருன்னா ஔவையார். கம்பராமாயணம் கம்பர். அப்போ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது 77வது வினா. மிசை என்பது எதிர்ச்சொல் என்ன? அவங்க என்ன கேட்டுறாங்கன்னா மிசைனா மேலே, கேட்டது எதிர்ச்சொல். அப்போ ஆன்சர் கீழே. அடுத்தது நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் யாது? நெய்தல் நிலத்துக்கு தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். அடுத்தது கொற்கையின் முத்துக்களை விரும்பி வாங்க சென்றவர்களாக சங்க இலக்கியங்கள் யாரை குறிப்பின்றனா யாருன்னா யவனர்கள். அடுத்தது இசை பேரரசி என்று காந்தியடிகளால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா MS சுப்புலட்சுமி. இது வந்து தப்பு. காந்தியால் இல்லை, நேருவால். அடுத்தது மகசேச விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? MS சுப்புலட்சுமி. அப்போ 2 மட்டும் சரி. அடுத்தது அனைத்து உண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா கிடைக்கும்னா அனைத்து கூட்டல் உண்ணி. அடுத்தது 82வது வினா. உணவெனப்படுவது டேஸ் டேஸ் ஆகுமே புறநானூறு கூறுகிறதுனா உணவெனப்படுவது நிலத்தொடும் நீர். அப்போ ஆப்ஷன் டி. அடுத்தது காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் MG ராமச்சந்திரன் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சத்துணவு திட்டம். அடுத்தது ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஆமாம், ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. அப்போ சரி. 2வது வாக்கியம் பாருங்கள். ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. இது தப்பு. அப்போ 1 மட்டும் சரி. அடுத்தது ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கு தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். அப்போ இது சரி. அடுத்தது சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் எனப்படும். இதுவும் சரி. அப்போ 2 மற்றும் சரி. அடுத்தது 86வது வினா. தந்தை பெரியா அவர்கள் தோற்றுவித்த இயக்கம் வந்து என்னன்னா சுயமரியாதை இயக்கம். அடுத்தது 87வது வினா. பாய்ச்சல் அப்படின்னா யாருன்னா பாத்தி சி. வரத்துக்காரன்னா புதியவன் டி. அடுத்தது மகுலினானது சோற்று கஞ்சி. அடுத்தது பதனம்னா கவனமாக. அப்போ இதற்கான சரியான எதுனா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 88வது வினா. கப்பித்தான் அப்படின்னா யாருன்னா தலைமை மாலுமி. அடுத்தது பிளவன்னா அது ஒருனா இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடம். அடுத்தது தொங்கான்னா அது கப்பல். அவுலியா மீன்னா மீன் வகை. அப்போ DABC. இதற்கான சரியான ஆப்ஷன் டி. இதற்கான சரியான ஆப்ஷன் டி. அடுத்தது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி. அடுத்தது கூட்டு பொழுதுதான் பட்டுப்பூச்சியாக கோலம் கொள்ளும் மறவாது. இவ்வடிகள் மூலம் கவிஞர் உணர்த்தவன் பண்புகள்னா பொறுமை மற்றும் அடக்கம். 91வது வினா. பட்டிமன்றம் குறிப்பு காணப்படாத நூல் எதுனா திருவிளையாடற் புராணம். அவன் கேட்டிருக்கிறது காணப்படாத நூல் கேட்டிருக்கான். அடுத்தது அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளும் கூறுவார்னா சீத்தலை சாத்தனார். அடுத்தது எஸ்கலேட்டர் என்பதற்கு இணையான தமிழ் சொல் வந்து மின் படிக்கட்டு. லிஃப்ட்னா தான் மின் தூக்கி. அடுத்தது 94வது வினா. வாக்கியம் 1. 63 நான்மார் ஒருவர் யாருன்னா திருமூலர். அது சரி. அடுத்தது திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 12 திருமுறைகள் 8ஆம் திருமையாக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இது வந்து என்னது தவறு. 10ஆம் திருமையாக வைக்கப்பட்டுள்ளது. 1 மட்டும் சரி. அடுத்தது வல்லின மிகும் இடங்களில் தேர்வு செய்க. இதனாது வல்லின மிகும் சரியானதுன்னா இரவு பகல். அடுத்தது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் குடக்கூத்து என்ற ஆடல் டேஸ் ஆட்டத்துக்கு அடிப்படைனா கரகாட்டத்திற்கு அடிப்படை. அடுத்தது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் இது பாளையங்கோட்டை. அடுத்த வினா பொறுத்து கேட்டுறாங்க. மலாலா வந்து கரும்பலி குத்தம் டி. நட்பு காலம் அறிவுமதி. ஆகாயத்தை அடுத்த வீடு மு மேத்தா.
சிற்பின் மகள் பூவண்ணன். அப்போ ஆன்சர் இருந்ததுன்னா டிசிபிஏ. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா இதற்கான சரியான விடை எதுன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது 99 வினா. நாட்டில் பெருமந்தம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களே பாடிய கும்மி பாடல்களே பஞ்ச கும்மியில் அழைக்கப்பட்டன. அப்போ இது சரி. பஞ்ச கும்மி நூல் தொகுத்தவர் யாருன்னா புலவர் குழந்தை இல்லை, சே ராசுன்னு வரும். அப்போ 1 மட்டும் சரி. அடுத்தது பொறாமை உள்ள செல்வம் டேஸால் ஆராயப்படும்னா சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்தது 120 வினா. கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்த தொன்மையான பொருட்கள் சுமார் எத்தனை ஆண்டுகள் முற்பட்டவைனா 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அடுத்தது பனையின் இளம் பருவத்தின் சொல் எதுனா வடலி. ஓரெழுத்து ஒரு மொழியில் என்பதன் பொருள் என்ன பசு. அடுத்தது அகரவரிசை கேட்டிருக்காங்க. இது எப்படி இல்லைன்னா கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல். அப்போ ஆப்ஷன் டி. அடுத்தது 105 வினா. தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுதான் சரியான விடை. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள் என்று கூறியவர் டி கதே. அடுத்தது 107 வினா. பின்வருவற்றுள் ஒன்று பாரதியின் படைப்பு அல்ல. எதுனா கவிஞனின் காதல். அடுத்தது 108 வினா. தமிழ் தூது 268 கண்களை கொண்டுள்ளது. சரி. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தமிழ் விடு தூது. ரெண்டுமே சரி. அடுத்தது தவறான என்னை கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை தேம்பாவணி. யார் வருவா? வீரமுனிவர். அப்போ இதுதான் தப்பு. அடுத்தது 110 வினா. செயலாற்றும் திறனுடையவரும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய இடத்தை ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது ராஜம் கிருஷ்ணன் எழுதாத புதிர் எது கேட்டுறாங்க. உன்னை போல் ஒருவன். இது எழுதுன யார்? ஜெயகாந்தன். அடுத்தது தோல் கருவி எதுனா முரசேசி. நரம்பு கருவி வீணை. காற்று கருவி குழல். கஞ்சக்கருவி சால்ரா. அப்போ சிஏ டிபி. இதற்கான சரியான விடை எதுனா ஆப்ஷன் டி. அடுத்தது செம்மொழி மாநாடு 2010 எங்கே நடைபெற்றதுன்னா கோவையில். அடுத்தது சொல்வளம் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். அடுத்தது 115 வினா. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. சரி. பறவை இடம்பெயர்ந்து வலசை போதல் என்பர். அப்போ இரண்டும் சரி. 6 வினா. ஏறுதல் பற்றி கூறும் சங்க இலக்கியம் கலித்தொகை. 110 வினா. மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறியவர் பெரியார். அடுத்தது பொறுத்து கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். குளிர்னானது நில அளவு பெயர். சான்னா நீட்டல் அளவு பெயர். மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. பி கலழுதனா உதிர்தல். அப்போ ஆப்ஷன் ஏ. 119 வினா. பின்வரும் நூல்களுள் வீரமுனிவால் எழுதப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆப்ஷன் டி தொன்னூல் விளக்கம். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டு என கூறியவர் இளங்கோ வடிகள். தாதுக்கு சோலை தோறும் சண்பக காடு தோறும் பாடலில் தாதுனானது மகரந்தம். அடுத்தது கற்றாருள் கற்றா எனப்படுவர். கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். இது திருக்குறள் நூல் எதுனா அவை அஞ்சாமை வரும். கல்வி வராது, அவை அஞ்சாமை வரும். அடுத்த வினாக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 124 வினா. நியாய என்னும் சொல் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லி முதலில் வரும். சரியான விடை உயிர்மை மொழிக்கு இறுதியில் வராது. சரி. அடுத்தது இதுக்கு என்னது ஆன்சர் சி. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மூவேந்தர் அப்படின்னா 3ஆவது எது இருக்குது இதான் போடணுங்க, அதை போட்டுங்க. அப்போ ஃபஸ்ட்டுக்கு சி. அடுத்தது 10 பாட்டு. 10 பாட்டுனா 10னானது 1 போட்டு 0 போடுவோமா, அப்போ அதுக்கு போட்டு 0 போடணும். அப்போ இதுதான் ஆன்சரு. அப்போ ஏ. அடுத்தது 8 தொகை 8 8கள் என்ன இருக்குது, அப்போ என்னது டி. அடுத்தது பாக்கி உள்ளது பி போட்டுங்க. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது 126 வினா. புத்தரின் அவர் தம்மம் என்ற புத்தகம் அம்பேத்கர் படைப்பில் ஒன்றாகும். சரி. அவரது மறைவுக்கு பின் 1957 புத்தகம் வெளியானது. ரெண்டும் சரி. அடுத்தது வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்தவர் யாருன்னா கல்யாண்ஜி. சரி. அவரது பல கடிதங்கள் தூக்கப்பட்டு ஒரு சிறு இசை என்ற தொழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவும் சரி. ரெண்டும் சரி. அடுத்தது கீழ்வற்றில் பொருந்தாமல் தேர்ந்தெடுக்கவும். இதில் யார் வருவா, ஆண்டாள். அடுத்தது 8 தொகை நூல்கள் ஒன்றான பதிப்பாளர் ஏற்றியது யாருன்னா கீரந்தையார். அடுத்தது முதுமை ப்ளஸ் மொழி சேர்த்ததுன்னா என்ன வரும், முதுமொழி. அடுத்தது 136 புலம்னானது அழகு, மதியம்னா நிலவு, முருகுனா தேன், மறைனா தாமரை. அப்போ என்ன ஆன்சரு சிடிஏபி. அது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 132 பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி. நற்பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் போல் பயனின்றி அழியும். அப்போ இரண்டும் சரி. அடுத்தது நாற்று அப்படின்னா நாற்று என்ன பண்ணுவோம், நடுவோம். சி. நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அப்போ இதற்கான சரியான எதுனா ஆப்ஷன் சி. அடுத்து
130 வினா மெய்யெழுத்து என்பதற்கு வழங்கப்படும் இலக்கண பெயர் என்னன்னா ஒற்று. அடுத்தது சிறுகதை என்பது சிறிய கதை அல்ல, சிறு சம்பவம், ஒரு மனநிலை ஆகியவற்றை மையமாக வைத்து எழுதப்படுவது. இதுவும் சரி. சிறுகதையில் ஆரம்பம், மத்திய சம்பவம், வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என 3 பெயர் உண்டு. அப்போ இரண்டும் சரி. தமிழ்நாட்டில் மாநில மரம் வந்ததுன்னா பனை மரம். அடுத்தது பொறுத்து கேட்டுறாங்க. இதற்கான சைடு என்னன்னா ஆப்ஷன் ஏ. எப்படின்னா வா அப்படின்னா வேர்ச்சொல், வந்தான் அதான் என்னது வா அப்படி வேர்ச்சொல். அப்போ சி. குழந்தை வந்தது அப்படிங்கிறது என்னன்னா எழுவாய் தொடர். அடுத்தது வந்த குழந்தை ஆன் வருது, அப்போ பெயரச்சு தொடர். குழந்தையே வா அப்படிங்கிறது விழித்தொடர். இப்போ இதற்கான சரியான விடை என்னது ஆப்ஷன் ஏ. அடுத்தது முத்தமிழ் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். அடுத்த வினா நருந்தொகை என்ன இது வெற்றி வேர்க்கை. திருச்சி என்ற சொல்லின் பொருள் நற்சொல். வேற்றுமை உறுப்புகள் கேட்டுறாங்க. ஐயாளுக்கும் இன்னது கண், இது வந்து ஆப்ஷன் சி. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு வந்து 1780, ஆப்ஷன் பி. 143 வினா ஆசியாவிலேயே மிக பழமை நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். பெரிய நூலகம் கேட்டாங்க மட்டும்தான், இது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்தது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கன்னா ஈரோட்டில் நடைபெறும். அப்போ தப்பு. அப்போ 1 மட்டும் சரி. அடுத்தது மண்ணுங்கிறது பெயர் சொல்லு, நடந்தான்கிறது இணை சொல்லு, அவனை அப்படிங்கிறது என்னன்னா இடைச்சொல்லு. அடுத்தது மாநகர்னா உரு சொல்லு. அப்போ இதற்கான சரியாக என்னது ஆப்ஷன் ஏ. அடுத்தது செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பம் எனினும் தப்புன பலவை பாடல்கள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. பொருளா சொல்லி கண்டிருக்க. இதற்கான சரியாக ஆப்ஷன் சி இலங்கை. இதெல்லாம் வந்து என்னது மாநிலம். அடுத்தது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். பல சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது என்னது தொடர்மொழி. அப்போ இது ரெண்டுமே சரி. அடுத்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ குலம் தான் வரும். அடுத்தது இரண்டாம் எழுத்து ஒன்று தொடுப்பது என்னன்னா எதுகை. முதல் எழுத்துனா மோனை வரும், இரண்டாம் எழுத்துனா எதுகை வரும், கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஈபு வரும். நன்றி வணக்கம். நாளை மற்ற சந்திப்போம்.